வணக்கம். பொதுவாக பணம் அது கை நிறைய இருந்துட்டா போதும், அதுலேயே நமக்கு எல்லா சந்தோஷம் கிடைச்சிரும், அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் பேரானந்தம், அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது. ஸோ இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது 2018 தொடங்கி உதவி பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் நெருப்பு சடையங்காடு கிராமத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் இணைந்து ஒரு குழுவாக விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சுனாமி மற்றும் கஜா புயலின் காரணமாக பாதிப்படைந்த மக்களின் வாழ்க்கை இன்று வரை மீளாமல் இருக்கின்றது. இவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கும் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்காகவும் உதவி செய்யுமாறு கற்பக விருட்சம் அறக்கட்டளையிடம் கோரிக்கை வைத்தார்கள். வணக்கம், என் பேர் தீனதயாளன், சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமாக இப்போ ஈவெண்ட்ஸ் இல்லாமல் சஃபர் பண்ணுறவங்களுக்கும் சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. கட்டளைகளேதும் இன்றி கைகோர்த்தோம் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோர்த்தோம் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை பாத்தீங்கன்னா 2018 சத்யநாராயணன் அவர்களால் துவக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்காக நிறைய பணிகளை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. மாணவர்களுக்கான நோட் புக் வழங்குறது, சிதிலமடைந்த பள்ளிக்கூடங்களுக்கு அந்த கட்டடங்களை புனரமைத்து அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யறது, கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விதவை பெண்களுக்கு அவங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக ஆடு மாடு இதை மாதிரி வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, முதியோர்கள் ஏழைகள் மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு தொடர்ந்து அன்னதானம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட உதவிகளை தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாகப்பட்டினத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் புனரமைச்சு கொடுத்தாங்க சென்ற ஆண்டுல. நம்ம பக்கத்துல இருக்க விழுந்தமாவடி அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு பெற்றோர் இழந்த ஒரு குழந்தைக்கு கல்லூரி கட்டணம் செலுத்தி இன்னைக்கு அந்த புள்ள கோயம்புத்தூர்ல 40,000 சம்பளத்துல இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம்னா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது. அந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் வந்து பின்தங்கிய நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் கோரிக்கை கொடுத்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஆர்கானிக் உரம், இது பாத்தீங்கன்னா இந்த உரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்போஸ்ட் தான். இதுல வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது. இந்த சீடு பாத்தீங்கன்னா எல்லா சீடும் இருக்கு. வெண்டை, கத்தரி, கொத்தவரை, உடலை, பாகை, பீட்ரூட், தக்காளி, பீன்ஸ், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான சீடு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சீடை வந்து விவசாயிகள் வந்து போட்டு அதுக்கு வந்து நம்ம கெமிக்கல் உரம் கொடுக்கறவங்களுக்கு தான் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வாங்கி கொடுக்குறோம். இந்த இது இன்னைக்கு நமக்கு இங்க ஸ்பான்சர் கொடுத்துருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎன் கிளீனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், அதோட நிறுவனர் மரியாதைக்குரிய சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய தீனதயாளன் சார், அவங்களுடைய அருமை மனைவி திருமதி தென்குமரி, அவங்களுடைய மகள் செல்வி நவீனா, செல்வன் கிரீஷ், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த இதை நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளை போன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறோம், அவங்களும் வாழ்வாதாரம் முன்னேறி நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் மீது ஒரு அக்கறை கொண்டு அவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நன்கொடையாளர்களுக்கும் இதனை வந்து நமக்கு இங்க வழங்க மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் அறக்கட்டளையுடைய நிறுவனர் அன்பு நண்பர் சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த இனிய வேளையில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் விளைப்பாரினோமே. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னங்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. விதையும் உரமும் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம காய்கறி சாகுபடியில பூச்சி நோய் தாக்காம இருக்கிறதுக்காக நம்ம வந்து மருந்து தெளிக்கிறதுக்காக இந்த பிரேயர் நம்ம கொடுக்குறோம். மருந்து தெளிப்பான இது வந்து 20 விவசாயிகளும் இந்த குழுவுக்கு ஒரு பிரேயர் கொடுக்குறோம். அவங்களும் இவங்க தலைவர் வீட்டில் இருக்கோம். உங்களுக்கு தேவையானப்ப இந்த பிரேயர் வந்து சார்ஜ் பிரேயர்.
இது வந்து நார்மலாக கையால் அசைக்கிறது கிடையாது, சார்ஜ் போட்டு பேட்டரி இதுதான். இதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கோம், தேவையான பொழுது எடுத்து இதை வந்து பயன்படுத்திங்க. இப்போ வந்து உங்கள் குழுவுக்காக இந்த பிரேயரை உங்கள் இடத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம். நாகை மாவட்டம் வேட்டைக்காரனருக்கு வடக்கு சல்லிகுளம் பகுதி. இந்த பகுதியில் சிறு குறு விவசாயிகள் அதிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து விவசாயம் வந்து உறுதுணையாக இருக்குது. எங்கள் விவசாயத்தை வந்து கண்காணித்து உரமூட்டை கொடுத்துருக்குறாங்க, ஆர்கானிக் ஃபார்ம். இதை விதையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து எங்களுக்கு கைத்தளிப்பனும் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, இந்த விதையை போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த குழியை வெட்டி அதை ஆற வச்சு அதுக்கு மேலே இந்த உரத்தை வந்து கொஞ்சம் எங்களுக்கு மணலோட மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணியை பிடிச்சி வைப்போம். அது பிறகு இந்த விதையை கொண்டுட்டு வந்து இந்த இப்போ பாவ விதைன்னா ஒரு 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 மணி நேரம் ஊற வச்சு அதை பயிர் பண்ணுவோம். அதை பயிர் பண்ணி அதை முளைச்சி அது வரவில்லை நாங்கள் அதை வந்து அந்த பாவைக்கு வந்து பூச்சி வரும் போல் இருந்ததுன்னா கைத்தளிப்பாங்க. இதை வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நட பயன்படுத்திக்குவோம். இது வந்து ஒரு டேங்கில் தண்ணியில் கெமிக்கல் இல்லாத பஞ்சகாவியமோ இல்லை மீனாமிலமோ இல்லை பூச்சி விரட்டியோ நாங்கள் அதை கலந்து வச்சுக்கிட்டு இதை வந்து பிரேயரை வந்து இந்த டீப்பை தண்ணியில் போட்டுட்டு அந்த டேங்கில் தண்ணியில் வச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இந்த கைத்தளிப்பான் மூலமாக நாங்கள் தெளிச்சுட்டு வருவோம். இதை வந்து சார்ஜ் போட்டுக்குவோம். ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு அது வந்து எங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செயல்படுற மாதிரி இருக்கும். நாங்கள் 20 பேர் இருக்கிறோம். 20 பேருக்குமே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு அதை பயன்படுத்திக்குவோம். காய்க்கிறதுக்கு வச்சு அதை வந்து மார்க்கெட்டிங் கொண்டுட்டு போவோம். அது நாகை மாவட்டத்தில் பறவைங்கிற கிராமத்தில் இருக்குது. எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து காய்கறி விளைவிச்ச காய்கறினால எங்களுக்கு வந்து அதை வந்து முன்னாடியாக அந்த காய்கறியை எடுத்துக்குவாங்க. அந்த ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இயற்கை முறையில் சாவடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு வந்து கொடுப்போம். அப்போ வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. இது நல்ல விலைக்கும் போவோம். ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அது நல்ல விலைக்கு கிடைக்க மாட்டேங்குது. மார்க்கெட்டிங் வந்து ஒரு இடத்துல மட்டும் எங்களுக்கு வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறது மாதிரி இருக்குது. எங்கள் ஏரியாவில் அதுக்கு முன்னாடி இருந்தது சந்தைன்னு. அது வந்து இப்போ அந்த சந்தை இல்லைங்கிறதுனால எங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஒரே இடத்துல போகிறதுனால பலதரப்பட்ட ஏரியாவில் இருந்தால் அந்த இடத்துக்கு காய்கறி வர்றதுனால எங்களுக்கு அது வந்து மார்க்கெட்டிங் விலை கம்மியாக போகுது. அதை வந்து அதிகரிக்க வைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இதில் கேட்டுக்கிட்டு எங்களுக்கு இந்த விதை, இந்த ஆர்கானிக் உரம், இந்த கைத்தறிப்பான் இதெல்லாம் கொடுத்ததற்கு கற்பக விருட்சகம் அறக்கலைக்கும் மற்றும் தீனதயாளன் சார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சுனாமியிலும் மிக பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. கஜா புயலிலும் ரொம்ப பாதிப்பாக இருந்த கடலோர பகுதியிற்கு மிக மேம்பாட்டிற்காக விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்த கற்பக விருட்சகம் அறக்கட்டளை சார்பாக எங்கள் கிராமத்து சார்பாகவும் சிங்கப்பூரில் உள்ள தீனதயாளன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் இந்த வேட்டைக்காரனருக்கு வடக்கு தொழிலத்தின் கிராம மக்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நம்ம குழுவுக்காக, நம்மளோட விவசாயிகளுக்காக அரும்பாடுபட்டு அன்பு அறக்கட்டளையின் தலைவர் ராசமணி சாருக்கும் இந்த பொருள்களெல்லாம் வழங்கியதற்கும் நம்மளுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம். உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தளராதே, நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் வீரம் உண்டு. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. ஸோ இந்த கற்பக விருட்சம் தொடர்ந்து மேலும் மேலும் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிட்டே இருக்கணும். அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கற்பக விருட்ச அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொடை கொடுத்து உதவுனாங்க பாருங்க, அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தாழாதே நம்பிக்கை தளராதே சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது.